Hi friends, welcome to Sara Designs. நம்ம சேனல் இன்னைக்கு கட்டைப்பிடி கூடை போடுறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க பார்க்கறதா ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स. இது ஃபுல்லாவே வயர்ல போட்டுருக்கேன். ஹேண்டில் மட்டும் நான் வந்து பிளாஸ்டிக் பிடியில போட்டுருக்கேன். நீங்க வுடன் ஹேண்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லிருக்கேன். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? இதுக்கு எனக்கு மொத்தமா வந்துட்டு 2.25 ரோல் செலவாச்சு फ्रेंड्स. வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு கலர் எடுத்துர்க்கேன், ஒயிட் அண்ட் வயலட். வீடியோல நீங்க பாக்கும்போது இது ப்ளூ கலரா தெரியலாம். ஒயிட்ல வந்துட்டு 10 வயர் வந்து 8 அடியிலயும், வயலட்ல 20 வயர் 10 அடியிலயும் நான் கட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம சைடு வால் வந்துட்டு நார்மலா எடுக்கிற மாதிரி இல்லாம இதுல கொஞ்சம் மெஷர்மென்ட் கம்மி பண்ணி தான் நம்ம வந்து சைடு வால் எடுத்துக்க போறோம். அதாவது ஒயிட் கலரை மெஷர் பண்ணி, இது வந்து 2 அடி ஸ்கேல். ஓகேவா? 2 நமக்கு டோட்டலா வந்துட்டு ஒரு 3.25 அளவுக்கு 3.25 அடி நீங்க சைடுல எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். நம்ம நார்மலா வந்து 8 அடி ஒயரை மடிக்கும் போது நமக்கு வந்து 4 அடி கிடைக்கும். இதுல வந்து நம்ம 3.25 அடி எடுத்துக்கிட்டா போதும். ஆஸ் யூஷுவல் நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ண ஒயரோட அளவு வச்சு எடுக்கிறதுக்கு பதில் நம்ம ஸ்கேல் எடுத்திருக்கோம். ஓகேவா? அளவு வச்சு எடுத்த ஒயரை மடிச்சிருக்கோம். கட் பண்ண ஒயரை இதில் சுற்றி ஆஸ் யூஷுவல் நம்ம லூப் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு நான் வந்து 10 வயலட், அகெயின் 10 ஒயிட், திரும்ப 10 வயலட்னு டோட்டலாக 30 வயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், வயலட் கலர் வந்துட்டு 20 வயரும் உங்களுக்கு 10 அடியிலையும், ஒயிட் கலர் 10 வயர் 8 அடியிலையும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். இது டோட்டலாக 10 வயர் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் திரும்ப வயலட்னு 30 வயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நம்ம 1 2 வருஷம் முடிச்சிட்டோம். 1 2 இப்போ நம்ம மேலே போடுறது பார்த்தீங்கன்னா மேலே 2 வருஷம் வந்து ஒயிட்டில் போடலான்னு இருக்கேன். சென்டர் நாட்டை வந்து அவுத்துடாதீங்க, அதான் நமக்கு அளவு. தென் நம்ம யூஸ்வலாக மெஷர்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்து கட் பீஸ் ஒயரில் பண்ண வேண்டாம். இது வந்து நம்ம சைடில் தனியாக மெஷர் பண்ணனால ஃபுல்லாக பேஸ் முடிக்கிற வரைக்கும் சைடு ஒயரே நம்ம வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சு போட்டுட்டோம்னா நமக்கு ஒயர் வேஸ்ட் ஆகாது. இதுக்கு பேஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து 12 லைன்ஸ் போடலான்னு இருக்கும். பேஸ் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. 12 லைன்ஸ் போட்டு நம்ம சைடில் கொஞ்சம் ஒயர்லாம் வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு அடி இன்னும் கொஞ்சம் சின்னதாக குறுகலாக தெரியும். ஸோ நான் 12 லைன்ஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு இந்த அளவு வச்சு தான் கட் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், மேலே இருக்க அளவு வைக்காதீங்க, இந்த சைடு வால் அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். மொத்தம் 12 லைன்ஸ் போட்டுக்கணும். இப்போ நம்ம 12 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா சென்டரில், அந்த 2 வயலட் கலர், அகெயின் மேலே 2 கீழே 2 ஒயிட்டு, திரும்பவும் மேலே 2 கீழே 2ன்னு டோட்டலாக வந்துட்டு நான் 12 லைன்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், ஸ்டார்டிங்கும் எண்டும் நமக்கு ஒயிட்டில் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே எப்படி கூட வளர்த்துறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து வயலட் கலர் தான் எடுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் எடுக்க போகிறோம். ஒரு 3.5 இன்ச்சில் ஒயர் விட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதுக்காக தான். துண்டு ஒயர் வந்து லெஃப்ட் சைட்லேயும், ரன்னிங் ஒயர் ரைட் சைட்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கூடையினுடைய ஒயரை சுற்றி ரன்னிங் ஒயரை மடித்து திரும்ப கூட ஒயரை நம்ம உள்ளே விட்டு லூப்பை டைட் பண்ணிக்கிறோம். இப்போது செகண்ட் நாட் போடுறோம். நம்ம சேனலில் நிறைய நார்மல் நாட் பேஸ்கெட், சிவன்கன் பேஸ்கெட் வீடியோஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனுடைய லிங்க்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதெல்லாம் பார்த்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த கூடையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். மினி சைஸ் பேஸ்கெட்ஸோடைய லிங்க்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் கார்னர், இது வந்துட்டு செகண்ட் கார்னர், இது தேர்ட் கார்னர். 3 கார்னர் நம்ம திருப்பிட்டோம். இப்போ 4வது கார்னர், அதாவது லேடர் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். லேடர் நாட் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, தனியாகவும் போட்டிருக்கோம், நிறைய கூடையிலையும் போட்டிருக்கோம். அதனால் இது கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக பார்த்துடலாம். இந்த ஒயரை தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் நாட்டில் போட்டோம் இல்லையா, அந்த ஒயரை பொறுமையாக லூஸ் பண்ணிக்குவோம்.
நிதானமாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒயர் பிரிஞ்சிடாமல். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரில் உள்ள ஒயரை எஸ் டைப்பில் மடித்து ஆப்போசிட்டில் விட்டுட்டு நம்ம கூட ஒயரை உள்ளே விடுறோம். விட்டு இப்போ நம்ம நாட்டை டைட் பண்ணிக்குவோம். பொறுமையாக பிடிச்சி டைட் பண்ணுங்கள். நல்லா டைட் பண்ணிக்கோங்க, பிரிஞ்சிடாமல். 2 ஒயரையுமே நம்ம பிடிச்சி இழுத்துக்கணும் ஒன்றா ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒயர் சரி இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம சுற்றி போட்டுட்டு வரணும். இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது பின்னாடி இருக்க ஒயரை நம்ம இந்த பக்கமாக டர்ன் பண்ணி கொண்டு வந்து செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு ஸ்டெப் வைஸாக இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ இந்த வயலட் கலரில் மேலே 10 லைன்ஸ் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதை பார்ப்போம். சுற்றி இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம வந்து 10 வரிசை போட்டிருக்கோம். வயலட் கலரில் டோட்டலாக 10 லைன்ஸ் போட்டிருக்கோம். லேடர் நாட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே நமக்கு வந்து கிராஸாக அது ஸ்டெப்ஸ் மாதிரியே வந்துருக்கு பாருங்கள், லேடரில் இருக்க மாதிரியே. இப்போ நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து கலர், அதாவது ஒயர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, கலர் மாற்றுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக இதிலே அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு கொஞ்சமாக கட் பண்ணிக்குவோம். நம்ம ஒயிட் கலர் ஜாயின் பண்ண போகிறோம். கொஞ்சம் நம்ம சொருகிறதுக்கு ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஒயர் விட்டுக்கலாம். ஒயர் விட்டுட்டு இப்போ நம்ம இந்த வயலட் கலர் விட்டோம் இல்லையா, அந்த ஒயரையும் சேர்த்து இதில் நம்ம கட் பண்ண ஒயரையும் இதில் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஒயிட் கலரில் லுக் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கூட ஒயர் இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம கட் பண்ண ஒயரையும் லூப்போடு சேர்த்து சுற்றிக்கணும். ஒன்றும் இதில் வித்தியாசம் இல்லைங்க. கூட ஒயரை நம்ம சுற்றும் போது அந்த நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரையும் சேர்த்து சுற்றிக்கிறோம், அவ்வளோதான். அது வந்து நமக்கு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும், அப்படியே டைட்டாக இருக்கும். இது நம்ம நாட்ஸ் போட போட அது வந்து நமக்கு டைட்டாக இருக்கும். இது நம்ம தனிப்பட்டு சொருகணுன்ற அவசியம் இல்லை. இது இதோடய ஜாயினாக வந்துடும் நமக்கு. பாருங்கள், இது அப்படியே தான் போட்டேன், அதே அப்படியே செட் ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் தான் போட்டுக்கணும். ஒயிட்டில் கீழே இருக்க மாதிரியே மேலே ஒயிட்டில் 10 லைன்ஸ் போட்டுட்டு மேலே வயலட்டில் 4 லைன்ஸ் போடணும். போட்டுட்டேன் பாருங்கள். டோட்டலாக நான் வந்து 24 வரிசை போட்டிருக்கேன். நான் வந்து ஒயர் உங்களுக்கு எக்ஸஸாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் நமக்கு லைன்ஸ் வந்துருக்கு. மேலே 24 வரிசை போட்டிருக்கேன். நான் ஒயர் உங்களுக்கு எக்ஸஸாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சென்டரில் உள்ள ஒயர்ஸை மட்டும், அதாவது 2 சைட்லேயும் உள்ள ஒயிட் கலரையும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா சைட் வால்ஸ், அதையும் நம்ம வந்து கூடையை திருப்பிட்டு இப்போ சொருகிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா எப்படி உள்ளே வந்து வாய் மடிக்கிறதுங்கிறது தெரியாது இல்லையா, அதனால ஒரு 2 நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு நான் காட்டுறேன். இந்த வயலட் கலர் எல்லாம் நம்ம தனியாக நாட் போட்டுக்குவோம். அப்போ தான் நமக்கு வந்து நிறைய வயர்ஸ் கொசன்னு குழப்பமாக இருக்கும். போல் தனியாக நாட் போட்டு வச்சுக்கோங்க. 4 சைடுமே ஃபஸ்ட்டு நாட் போட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து 4 சைடு ஒயர்ஸு இன்செக்ட் பண்ணணும். எந்தெந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் உள்ள 2 சைடில் உள்ள ஒயிட் கலரும் அதுக்கப்புறம் சைடு வால்ஸ் 2ஐயும் நம்ம வந்து உள்ளே சொருகிடணும். இதில் ஒயர் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கூடுமான வரைக்கும் உள்ளே சொருகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிடாதீங்க. இதில் நம்ம வந்து 3rd நாட்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம இன்செக்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். 1 2 3வது நாட்டில் இன்செக்ட் பண்ணணும். நல்லா இழுத்து டைட்டாக உள்ளே சொருகிக்கோங்க. பாருங்கள், நல்லா எவ்வளோ தூரம் ஒயர் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இதை நல்லா நீங்கள் இன்செக்ட் பண்ணிங்கன்னா கூட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் தான் இந்த சைடும். தென் நம்ம இந்த துண்டு துண்டாக இருக்கு இல்லையா ஒயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணது, அந்த ஒயர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஒயர்ஸ்லையும் கரெக்டாக அதனுடைய டைரக்ஷனில் இன்செக்ட் பண்ணிவிட்டு சைட் வால் ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே இன்செக்ட் பண்ணிடணும். 12 லைன்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த சைட் வாலில் உள்ள ஒயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே இன்செக்ட் பண்ணிடணும். டோட்டலாக நமக்கு வந்துட்டு 12 லைன்ஸ். இதையும் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி புரியல அப்படின்னா தனித்தனியாக நாட் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு சைடாக இன்செக்ட் பண்ணுங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்செக்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்துட்டு நான் ஃபுல்லாகவே எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன்.
ஸ்டிக் வரைக்கும் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த சைட்லாம் வந்துட்டு இப்போது நம்ம வந்து இந்த எட்ஜஸ்லாம் வந்துட்டு நார்மலாக நமக்கு பேஸ்கட் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஒயர் கொடுக்கும்போது இது வந்து அந்த கட்டைப்பிடி பேக் இருக்கும் இல்லையா, கட்டைப்பை பேக், அந்த இதுக்கு இருக்கிற ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். இது வந்து யூஷுவல் கூடையாக இருக்கிறத நம்ம சைடில் கொஞ்சம் ஒயர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு பார்க்கறதுக்கு அந்த கட்டைப்பிடி கூடை மாதிரியே இருக்கும். இந்த ரெண்டு சைடுமே நாட் போட்டது நாட் போட்டே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே ஃபஸ்ட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சைடில் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இதுமாரி ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இது நமக்கு நல்லா அப்படி உள்ள பெண்ட் ஆகணும். நம்ம அழுத்தி பார்க்கும்போது ரொம்ப கூடையினுடைய அகலத்தை குறைச்சிடாமல் இந்த ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ணணும். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் இல்லை, நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் லென்த்தியாக ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இந்த அளவு இன்சர்ட் பண்ணுவோம். மூணு நாட் போதும். அந்த சைடு நான் 3 நாட்டில் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சென்டரில் இருக்க ஒயிட்டு, தென் இந்த சைடும் அந்த சைடும் ஆப்போசிட்டில் இருக்க வயலட். நான் வந்து அதுதான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதே அளவு இங்கேயும் எடுத்து நம்ம ஒயர் ஜாயின் பண்ணிக்கோ. ரொம்ப நமக்கு அகலம் குறைஞ்சிடக்கூடாது, அதுக்காக. நம்ம ஹேண்டில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் ஒயர்ஸை வந்து ரெண்டு சைடும் கொடுத்து ஜிக்ஸாக் மாடலில் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். நல்லா இதை வந்து அழுத்தி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இது மடங்கி கொடுக்கும். நான் வந்து இதில் ஒரு நாட் விட்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ஒரு நாட் கூட மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து டைட்டாக வரும். இதுக்கு நம்ம யூஸ்வலாக ஆகக்கூடிய ஒயர்ஸை விடவே எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்கு. மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே அளவே எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம இழுக்கும்போது நல்லா வந்து டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்துட்டு நமக்கு அந்த கிரிப்னஸோட இப்போ நமக்கு அந்த எட்ஜெலாம் மடங்கிருக்கு இல்லையா, அதே போல் இந்த சைடும் வரும். நல்லா இழுத்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. போட போட நமக்கு இந்த ஷேப் கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். பாட்டம் சைட் வால் அப்படி பா ஷேப்புக்கு நம்ம போட்டுக்கணும். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த பா ஷேப்புக்கு சைட் வால் ரெண்டு சைடும் கீழே பாட்டமும் வரும்போது நமக்கு பா ஷேப் வந்துடும். இதே மாதிரி போடும்போது தான் நமக்கு அந்த கட்டப்பைக்கு உண்டான ஷேப் நமக்கு இந்த பேஸ்கெட்டில் கிடைக்கும். ஓகே, இது ஃபுல்லாக அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடு நம்ம நாட் போட்டோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் உள்ள வயலட் கலரில் இப்போ நம்ம வந்து மேலே ஹேண்டில் வைக்கணும். இந்த பிடி வைக்கிறதுக்கு மேலே நம்ம வளர்க்க போகிறோம். நான் வந்து இந்த பக்கம் 10 வருஷம் வளர்த்துருக்கேன். ஸோ இதுலேயும் 10 வருஷம் வளர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இன்னும் 4 வருஷம் கூட போட்டு மேலேயும் ஒரு 4 வருஷம் கூட போட்டுக்கலாம். நான் கீழே 24 வருஷம் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் ஹைட்டாக வேணும்னா 26, 27 வருஷம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் 2 வருஷம் அதிகப்படுத்திக்கோங்க. இந்த நாட்டுக்கு வந்து நம்ம அப்படியே இந்த லைன்ஸ்க்கு கட் பண்ணிவிடுவோம் ஒயர்ஸ். ஸோ நம்ம யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு 3 இன்ச் ஒயர் விட்டு நாட்ஸ் போட்டுட்டு இந்த சைடு வரவும் கொஞ்சம் ஒரு 3 இன்ச் அளவு ஒயர் விட்டு நம்ம கட் பண்ணிவிடுவோம். இதே கலரில் உங்கள்கிட்ட சேம் கலரில் பிட் ஒயர்ஸ் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ரன்னிங் ஒயரில் தான் நான் போட்டுட்ருக்கேன். பிட் ஒயர்ஸ் இந்த கலரில் என்கிட்ட இல்லை. பட் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம்.
முடிச்சாச்சு. இப்போ வந்து உள்ளே வாய் சொருகிற அளவுக்கு நம்ம ஒயர் கட் பண்ணிக்கணும். ஒரு 3 இன்ச் கிட்ட விட்டிங்கன்னா தான் உள்ளே நம்ம வந்து ஒரு 4 நாட்டுக்காவது இதை இன்சர்ட் பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம செகண்ட் லைன் போட போகிறோம். இதே மாதிரி டோட்டலாக 10 வரிசை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம போட்டோம். இது 10வது வரிசை இப்போ நான் போட்டுட்ருக்கேன். முடிச்சாச்சு. எட்ஜ் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு இந்த 2 சைடையும் பேலன்ஸ் உள்ள ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிவிடுவோம். இதே போல் இங்கே எத்தனை வரிசை போடுறீங்களோ அதே அளவு தான் இங்கேயும் போடணும். 4 சைடும் ஒரே அளவில் தான் நீங்கள் லைன்ஸ் போடணும். இப்போ நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். முடிச்சுட்டு அந்த போட்டோம் இல்லையா ஸ்டார்டிங் எண்டிங் ஒயர்ஸ் எட்ஜஸ்லாம் நான் வந்து உள்ளே அடிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிக் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கைப்பிடி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மூங்கில் குச்சி இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து சரியாக வருமானு ஒரு தடவை அளவு மட்டும் வச்சு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த ஸ்டிக்கு வெளியில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு நாட்லேயே இது ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அந்த ஹோலில் இதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த ஒயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக பொறுமையாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம எல்லா ஒயரையும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் தான் இன்சர்ட் பண்ணி டைட்டாக இழுத்து பிடிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா தெரியுதா? ஃபஸ்ட் இருக்க ஹோல் இதுலேருந்து 4th நாட்டில் எண்ணிக்கோங்க. 4th நாட்டில் நம்ம வந்து இதை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். திரும்ப உள்ளே விடாமல் இந்த நம்ம ஒயர்ஸ்லாம் நாட்ஸில் இன்சர்ட் பண்ணோம் இல்லையா அதே போல் நல்லா இழுத்து டைட்டாக 4th நாட்டில் 1 2 3 4வது நாட்டில் தான் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டில் உள்ளதும் லாஸ்ட்டில் உள்ளதும் வந்துட்டு நமக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் எட்ஜஸ் உள்ளே மடிச்சதுனால உள்ளே அந்த ஒயர்ஸ்லாம் உள்ளே போகாது. ஸோ நம்ம வந்து செகண்ட் நாட்டில் தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நல்லா இழுத்து ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த பிடி வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். எவ்வளோ ஒயர் பேலன்ஸ் இருக்கோ ஃபுல்லாக வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து அதே ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள். இதே போல் தான் இன்சர்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த பக்கமும் வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிச்சிட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் பார்த்து குடைகள்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதனுடைய இமேஜை ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் சரா டிசைன் சராவில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.